நேற்று ஜுரம் பலமா என்னை தாக்குனதுனால வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. ஆனால் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்ற கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஹாப்பி லவர்ஸ் டே. உங்களுக்கு இன்னைக்கு என்ன பற்றி பல உண்மைகளை புட்டு வைக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரோவர்ட். எந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட், ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு சாம்பார் சட்னி கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்துச்சு, எங்கே எத்தனை போய் வச்சா திட்ட போகிறாங்கன்ட்டு அதனால ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒரு இன்ட்ரோவர்ட். சம்மந்தமே இல்லாமல் நான் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒருத்தங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கு எதுக்கு எங்கள் அம்மா அந்த அளவுக்கு சிரிக்கிறாங்கன்னா சொல்கிறேன். அது ஒரு பொண்ணு இல்லை, பொண்ணு தான். ஆனால் அது எங்கள் அக்கா பொண்ணு. எங்கள் அக்கா பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் எங்கள் அக்கா பொண்ணுக்கு பிறந்த நாள் விஷஸ் சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றி இப்படி சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அக்கா பொண்ணுக்கு விஷஸை செலுத்திட்டேன். எங்கள் அக்கா பொண்ணு பேர் ஸ்டெஃபி பிளஸி. கரெக்டான ஸ்பெல்லிங்கோட எங்கள் அக்கா பொண்ணுக்கு விஷ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா என்கிட்டயே ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் ஏஞ்சி ஒரு லசியை குடிச்சிட்டேன். லசியை குடிச்சு முடிச்ச உடனே அப்படியே சாப்பிடலான்னு பார்த்தா எங்கள் அம்மா சாப்பாடு செய்யலை. அதனால போய் பிரியாணி வாங்கிட்டேன். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காதலர் தின தப்ப நம்மளுக்கு தான் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்தா இவனுங்களுக்கும் அப்படி தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் எவன் வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்டோரிலாம் போட்டிருக்கானோ அவனுங்களை வேற அசிங்கமாக திட்டின்னு இருக்கானுங்க. திட்டின்னு இருக்கிற கேப்பில் பக்கத்து வீட்டில் இருந்து நம்மளால் அருமையாக ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்தாரு. போட்டு பார்த்தேன், நல்லா இல்லை. அதனால கழட்டி அவனுக்கே குத்துட்டு ஜிம்முக்கு போகிற வழியில் எங்கள் அக்கா பொண்ணை பார்த்தேன். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். 4-5 பொருள் சொல்லிச்சு, அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு காதலர் தினத்தை அண்ணா அருமையாக ஜிம்மில் தான் செலிப்ரேட் பண்ணேன். நாளைக்கு பாப்பா நான் அனுப்புகிறேன்.